அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம். ஸோ 2026 டிப்ளமோ ஐடி லெவல் எக்ஸாம் ஆனது வரப்போகுது. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2025 விசஸ் 2026, அது என்ன சார் 2025 விசஸ் 2026 அப்படின்னு பாத்தீங்கன்னா 2025ல ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் உங்களுக்கு வந்துச்சு. மொத்தமா டிப்ளமோ பாத்தீங்கன்னா மொத்தமா 2100 வேகன்சிஸ் நினைக்கிறேன். சரிங்களா, 1950 இருந்தது, கடைசியில வந்து 2500 வேகன்சிஸ் வரைக்கும் விட்டாங்க. உங்களுக்கே தெரியும். சரியா, ஸோ கடைசி அட்டெண்டம் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஓகேவா, ஸோ 2100 வேகன்சிஸா மாறி இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும். அதாவது ஃபர்ஸ்ட் 1960 இருந்ததை என்ன பண்ணிட்டாங்க, 2100 வேகன்சிஸா மாத்திட்டாங்க. ஓகேவா, சோ இப்ப 2026 இந்த ஜூனியர் ட்ரைனிங் ஆபீசர், இந்த ஜேடிஓ வேகன்சி இருக்கு பாத்தீங்களா, ஜூனியர் ட்ரைனிங் ஆபீசர் வேகன்சி. சோ இந்த வேகன்சி சார் வருமா வராதா, பழைய வேகன்சி எல்லாம் திருப்பி ஆட் பண்ணுவாங்களா, அதுக்கு நான் படிக்கலாமா, இல்ல புதுசா வேகன்சி ஆட் பண்ணுவாங்களா, அதுக்கு நான் படிக்கலாமா, படிக்க ஆரம்பிக்கலாமா, இல்ல நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்கலாமா, எந்த விதமான ஐடியாவுமே இல்லாம இருக்கு சார். அதாவது இந்த எக்ஸாம்ல வந்து எனக்கு ரேங்க் கிடைக்கல, நான் போஸ்டிங் வாங்க சான்ஸ் இல்லை. சோ அப்ப அடுத்த தடவை நான் படிக்கணும் அப்படின்றப்ப நான் இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். சோ அப்ப எனக்கு கம்பேர் பண்ணி சொல்லுங்க சார், என்னென்ன வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் 2025ல என்னென்ன ட்ரெயின்லாம் வந்திருக்கா அப்படின்றத பாத்துக்கோங்க மேக்ஸிமம். சோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட வேகன்சி லிஸ்ட்டுக்குள்ள ஆல்ரெடி டெலிகிராம்ல அப்டேட் பண்ணிருக்கோம். மறுபடியும் வேணா நான் அப்டேட் பண்றேன். சரிங்களா, 2025 ஜேடிஓ வேகன்சின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிடுறேன் டெலிகிராம்ல. டெலிகிராம்ல யாரும் ஜாயின் பண்ணுங்க, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா, சோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2025ல 2025 சோ மெக்கானிக்கல் வேகன்சிஸ், சோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேகன்சி என்னென்ன ட்ரேட் வந்திருக்கு அப்படின்றத பாத்துருவோம். அது போக 2026ல என்னென்ன இப்போதைக்கு வர பாசிபிள் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பாத்துருவோம். ஸோ கம்ப்ளீட் டீடைல்ஸா உங்களுக்கு சொல்ல போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. தொடர்ந்து இதுக்கு உண்டான டெஸ்ட் பேட்சஸ், அதே மாதிரி கிளாஸஸ், ஃப்ரீ டெஸ்ட் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். போன வருஷம் நம்ம கொடுத்த மெட்டீரியல் நிறைய பேருக்கு யூஸ் ஆயிருக்கு. ஸோ யார் யாரெல்லாம் நம்ம மெட்டீரியலை வச்சு பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்றத தாராளமா எங்களோட திங்கிங் என்னவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, அப்பதான் வந்து தெரியும் எந்த அளவுக்கு நம்ம மெட்டீரியல் யூஸ் ஆனிச்சா யூஸ் ஆகலையான்றது. இல்லாட்டி நம்ம அதுக்கு தகுந்தாப்புல ரெடி பண்ணுவோம். சரியா, அதே மாதிரி புக்ஸ், எந்த புக்ஸை படிக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா, புக்ஸை எங்க போய் டெவலப் பண்றது, நம்ம டெலிகிராம் குரூப்ல இருக்கா இல்லையா, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் சொல்ல போறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க நம்ம சேனலை. மறக்காம ஜேடிஓ எக்ஸாமுக்கு அடுத்த ட்ரேடுக்கு ஏதாச்சும் படிக்க போறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம், வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. சரியா, சோ மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு 19 வேகன்சிஸ்க்கு எலிஜிபிளா இருக்கு. போன தடவை சரிங்களா 19 வேகன்சிஸ்க்கு வந்து எலிஜிபிளா இருக்கு. சரியா, ஓகேவா, போன தடவை மெக்கானிக்கலுக்கு 19 வேகன்சிஸ், 19 போஸ்ட், சாரி 19 போஸ்ட். டோட்டலா எவ்வளவு வேகன்சிஸ் போன தடவை அப்படின்னு பாத்தீங்கன்னா 457 வேகன்சிஸ். பாருங்க, மெக்கானிக்கலுக்கு போன தடவை 457 வேகன்சி வந்துச்சு. மொத்தம் 19 பணியிடங்களின் அடிப்படையில். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே நான் சொல்ல போறேன். தயவு செய்து தொடர்ந்து பார்த்துக்கோங்க. சரியா, இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது உங்களோட ஏஜ். ஏஜ் லிமிட் வந்து எதுல போய் பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிசி நோட்டிபிகேஷன்ல நீங்க பார்த்தா தெரிஞ்சு போயிடும். டிஎன்பிசி நோட்டிபிகேஷன்ல நீங்க பார்த்தா தெரிஞ்சு போயிடும். இந்த நோட்டிபிகேஷன் எங்க போய் பாக்கணும்னா டிஎன்பிசில எக்ஸாம் டேஷ்போர்டுக்குள்ள போனாலே தெரிஞ்சு போயிடும். ஓகேவா, சோ இப்ப ஃபர்ஸ்ட் பேசிக் டிசைனர் அண்ட் விர்ச்சுவல் வெரிஃபையர். சார் நான் ஐடிஐ மட்டும் முடிச்சிருந்தா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஐடிஐ, டிப்ளமோ, இன்ஜினியரிங், சோ இதுல எது முடிச்சதாலும் நீங்க எலிஜிபிள் தான். சரிங்களா, போன தடவை பாருங்க, எனி ஒன் ஆஃப் தி காலேஜ் ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி பாஸ் ஆகிருக்கணும், ஐடிஐ முடிச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட், அப்படி இல்லைன்னா இன்ஜினியரிங் ஆர் டிப்ளமோ எது முடிச்சதாலும் நீங்க எலிஜிபிள் தான் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இந்த ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் அப்படின்றது ஒண்ணுமே இல்லைங்க, நத்திங் பட் ஐடிஐ இருக்கு பாத்தீங்களா, ஐடிஐல வந்து நீங்க ஒரு ஸ்டாஃபா, டீச்சிங் ஸ்டாஃபா போக போறீங்க. அதனாலதான் புது புது ட்ரேடா இருக்கும், அதுக்கு எலிஜிபிளா இருக்கணும் ஒரு ரீசனுக்காக தான் டிப்ளமோ அண்ட் டிகிரி படிச்சவங்களையும் எடுக்கிறது. சரிங்களா, சோ கோட் நம்பர் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோட் 532. சரியா, 26 வேகன்சி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன ட்ரேட் மட்டும் பார்த்தோம். வேகன்சிஸ் வந்து இதே அடுத்த வருஷம் வருமானு கேட்டீங்கன்னா வராது. சோ என்னென்ன அதாவது என்னென்ன ட்ரேட் அப்படின்றத பாத்துக்கலாம். சோ அந்த ட்ரேட வச்சுதான் அடுத்த தடவை இது இல்லாம வேற என்ன ட்ரேட் இருக்கோ அது உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இங்க பாருங்க, அடுத்த ஜூனியர் ட்ரைனிங் ஆபீசர் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்
அண்ட் நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ். அடுத்து அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல். அடுத்து இன்ஜினியரிங் டிராயிங், ஃபிட்டர். அடுத்து இம்பிளான்ட் லாஜிக் அசிஸ்டன்ட், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங். அடுத்து மிஷினிஸ்ட், ஒர்க்ஷாப் கால்குலேஷன் சயின்ஸ், மெக்கானிக் ஆட்டோ பாடி ரிப்பேர், மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமோட்டிவ் ஆட்டோமேஷன். அடுத்து ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆபரேட்டர் அட்வான்ஸ்டு மிஷின் டூல், அப்புறம் பம்ப் ஆபரேட்டர் கம் மெக்கானிக். அடுத்து டர்னர், அடுத்து வந்து வெல்டர், அடுத்து ஜூனியர் கவர்மெண்ட் மெக்கானிக்கல் டிப்ளமோ மெக்கானிக். ஸோ மொத்தமா 457 வேகன்சி. ஸோ அடுத்து ட்ரிபிள் இ. ஸோ ட்ரிபிள் இக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 725. அது வந்து 656 போஸ்ட் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இபி டிபார்ட்மெண்ட். அது போக எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன், ஒர்க்ஷாப் கால்குலேஷன் சயின்ஸ் வந்து காமன் ஃபார் ஆல். ஒர்க்ஷாப் கால்குலேஷன் சயின்ஸ் காமன் ஃபார் ஆல். அடுத்து சோலார் டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல். அதுக்கப்புறம் ஒயர்மேன். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல்லே வந்து 2 கோடு வந்துருக்கும். ஸோ 2 கோட்ல வந்து ஒரு 4 வேகன்சி, 456. ஸோ 660 போஸ்ட் வந்து வேறையும், மற்றது ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்து சிவில். சிவிலுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி பாத்தீங்கன்னா மைண்ட் சர்வேயர் போனதாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியரிங், ஓவர்சியர், ஜூனியர் ஜேடிஓ போஸ்ட் தனியா கொடுத்துருந்தாங்க. ஜேடிஓ போஸ்ட். ஜூனியர் ஜேடிஓல பாத்தீங்கன்னா டிராஃப்ட்மேன் சிவில், இன்ஜினியரிங் டிராயிங், ஒர்க்ஷாப் கால்குலேஷன் சயின்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்வேயர். இது எல்லாமே வந்து ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸரா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இசிக்கு, ஏன்னா இசிக்கு வேகன்சியே வரல சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தீங்க. ஆனா போன தடவை ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர்ல கொடுத்தாங்க. எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம். சரிங்களா? சோ இதுக்கு வந்து எலக்ட்ரிக்கலே எலிஜிபிள் தான், எலக்ட்ரானிக்ஸ் எலிஜிபிள் தான். சோ எலிஜிபிள் தான் நான் பக்கத்துல கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நீங்க நோட்டிபிகேஷனே பார்த்தேன். அடுத்து ஒர்க்ஷாப் கால்குலேஷன் சயின்ஸ், ஸ்மார்ட் போன் டெக்னீஷியன் கம் ஆப் டெஸ்டர், அதுக்கப்புறம் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், மெடிக்கல் எலக்ட்ரானிக் டெக்னீஷியன், மெடிக்கல் எலக்ட்ரானிக். ஸோ டோட்டலா வேகன்சிஸ் எவ்வளவு இசிக்கு கொடுத்துருக்காங்கன்னா 52 வேகன்சி. டோட்டலா எவ்வளவு வேகன்சி? 52 வேகன்சி சிசி கொடுத்துருக்காங்க. அடுத்து சிஎஸ்சி. சிஎஸ்சிக்கு பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி மெயின்டெனன்ஸ், சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் ஒன்று, ஒர்க்ஷாப் கால்குலேஷன் சயின்ஸ் ஒன்று. ஸோ இது டோட்டலா 53 வேகன்சி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல். ஆட்டோமொபைல் பாத்தீங்கன்னா மொத்தமா உங்களுக்கு 67 வேகன்சி. இதுல பாதி மெக்கானிக்கலும் கவர் ஆயிடும். எது மெக்கானிக் டூ வீலர், மெக்கானிக் ஆட்டோ பாடி ரிப்பேர், அடுத்து மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக் மோட்டார். மொத்தமா 67 வேகன்சி. சரியா? சோ இப்ப இதுல சார் இந்த வேகன்சி தான் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1-2 வேகன்சிஸ் கேட்டுருக்காங்க பாத்தீங்களா, 1, 2, 3. சோ இந்த மாதிரி வேகன்சிஸ் கேட்டிருக்கிறதுனா மேபி நெக்ஸ்ட் இயருக்கு வேகன்சிஸ் வரதுக்குன்னா வாய்ப்பு இருக்கு. இந்த 50க்கு மேல 80, 100 இந்த மாதிரி வேகன்சிஸ் கேட்டிருக்கலாம், மேபி வர சான்சஸ் கம்மி. சரிங்களா? எதெல்லாம் கம்மியா கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் அடுத்த தடவை வரதுக்குன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எது கூட கேட்டிருக்காங்களோ அது வராததுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து வாய்ப்புகள் தான் சொல்றேன். சோ இது உங்களுக்கு எப்ப தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் இருக்கு பாத்தீங்களா? சோ டிஎன்பிசி ஆனுவல் பிளானர்ல உங்களுக்கு டிப்ளமோ நோட்டிபிகேஷன் எப்ப இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வர உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்துடும். ஏஇக்கு மே மாசம் நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ டிப்ளமோ ஐடி லெவலை பொறுத்த வரைக்கும் 7/7/2026 ஜூலை மாசம் ஆனது உங்களுக்கு உண்டான நோட்டிபிகேஷன். ஜூலை மாசம் எக்ஸாம் ஆனது உங்களுக்கு ஜூலை, அதாவது செப்டம்பர் 20. ஸோ 7 நாள் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ் ஃபுல்லாவே இதுல வரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னும் நிறைய போஸ்டுகள் வரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 2100 அப்படின்றது ஒரு 3000 வரலாம் அதிகபட்சமாக. அப்படி இல்லைன்னா மினிமம் ஒரு 1000 வேகன்சிஸ் இதே மாதிரி வந்ததுதான் நமக்கு உண்டான ஒரு வாய்ப்பா கண்டிப்பா அமையும். போன தடவை வந்து சார் மிஸ் பண்ணிட்டேன் சார், நான் இந்த எக்ஸாமுக்கு இப்ப இருந்தே படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு உண்டான புக்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிமி புக்ஸ். சரிங்களா? ஆன்லைன்ல நிமி புக்ஸ், நிமி கவர்மெண்ட்.in. ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்டோட சேர்ந்தது. எல்லா இன்ஸ்டிடியூஷன், அதாவது ஐடி ட்ரேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிமி புக்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரைஸ் அல்லது நேஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மீடியா இன்ஸ்டிடியூட், இதுல போயிட்டு நீங்க வந்து என்னது சிடிஎஸ்சி புக்ஸ் இருக்கும். இதுல இங்கிலீஷ்ல போனீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, மெக்கானிக் டீசல், எலக்ட்ரீஷியன், ட்ரெஸ் மேக்கிங், ட்ரைனிங் மெத்தடாலஜி, இது எல்லாமே இருக்கா. ஸோ இது எல்லாமே புக்ஸ் தான். அப்படி இல்லை இதுல வரலன்னா டேரக்டா நிமி புக்ஸ் டவுன்லோட் சொல்லி போட்டீங்கன்னா உங்களுக்கு வரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா பாரத் ஸ்கில்ஸ்,
பாரத் ஸ்கில்ஸ் இதுல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுலதான் மேக்சிமம் உங்களுக்கு எல்லா மெட்டீரியலுமே இதுலதான் உங்களுக்கு இருக்கு. சோ இதுல நீங்க பாத்துக்கோங்க, எது மினிமமான வேகன்சிஸ் வந்திருக்கோ அதை தவிர, அதாவது அதை தவிர இருக்கிறதுல விட்டுருங்க. அதிகமான வேகன்சிஸ் வந்ததெல்லாம் ஃபில்டர் அவுட் பண்ணிட்டு எது மினிமமான வேகன்சியோ அதுக்கு உண்டான எல்லா ட்ரேடுக்கு உண்டான மெட்டீரியல் இதுல இருக்கு. பிடிஎஃபா இப்ப எலக்ட்ரிஷியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க பாருங்க, உங்களுக்கு தமிழ்ல இருக்கும், சிலது வந்து தமிழ்ல கிடைக்கும், சிலது வந்து இங்கிலீஷ்ல ஹிந்தில மட்டும் தான் கிடைக்கும். சோ உங்களுக்கு எதுன்னு பாத்துக்கோங்க. பாருங்க, ட்ரேட் தியரி புக் இருக்கு பாத்தீங்களா, எல்லா லாங்குவேஜ்லயுமே இருக்கும். இதுல உங்களுக்கு தமிழ் தேவைன்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், குஜராத்தினா குஜராத்தி, மேக்ஸிமம் தமிழ் இங்கிலீஷ்ல எது தேவை அப்படின்றத பாத்துக்கோங்க. ஒர்க்ஸ் ஆஃப் கால்குலேஷன் சயின்ஸ் எல்லாமே எத்தனை இப்ப ஃபிட்ரு பாருங்க. சோ இதுவும் ட்ரேட் தியரி இருக்கு, தமிழ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் இருந்துச்சுன்னா 2 புக்கையும் நீங்க படிக்கணும். ஃபர்ஸ்ட் இயர்னா நீங்க முதல் புக்கு மட்டும் படிச்சா போதும். சோ இந்த மாதிரி பிளம்பரு, டர்னரு, ஸ்விங் டெக்னாலஜி எல்லாத்துக்கும் உண்டான புக் அவைலபிள் இருக்கு. இதோட லிங்க் வேணும்னா நான் டிவி புக்ஸோட லிங்க்கும் டிவியோ, அதே மாதிரி பாரத் ஸ்கில்ஸோட புக்கோட லிங்க்கும் உங்களுக்கு நான் வைக்கிறேன். சரிங்களா? அதாவது இந்த கிரே, அதாவது ப்ளூ கலர் மாதிரி லைட் ப்ளூவா இருக்கா, இதெல்லாம் வந்து இ புக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அந்த ரெட் கலர் மார்க் இருந்துச்சுன்னா கொஸ்டின் பேங்க் இருக்குன்னு அர்த்தம். எல்லோ கலர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீடியோலயே சொல்லி கொடுப்பாங்கன்னு அர்த்தம். சோ இந்த டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆபரேட்டர்லாம் வந்து இப்ப அப்கமிங்ல வரக்கூடியது. இப்ப 2025 என்னென்ன வந்துச்சுன்னு பாத்துட்டோம். 2026 என்னென்ன வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பல்சரியா வரப்போறது ஒரு 10 போஸ்டிங் நமக்கு சிலபஸ் இப்ப புதுசா அப்டேட் பண்ணிருக்கோம். 10 போஸ்டிங் சிலபஸ் வந்து புதுசா அப்டேட் பண்ணிருக்காங்க. என்னென்ன? டீசல் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், கெமிக்கல் பிளான்ட், மெக்கானிக் அக்ரிகல்ச்சரல் மிஷினரி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, ரிமோட் பைலட் ஏர்கிராஃப்ட், அதாவது ட்ரோன் பைலட், டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆபரேட்டர், இதை தான் நான் பார்த்த புக்கு காமிச்சிருக்கேன். பிளம்பர், மரைன் இன்ஜின் ஃபிட்டர், பெயிண்டர், ஜெனரல் டெக்னீஷியன், பவர் எலக்ட்ரானிக்ஸ், இதுல பாத்தீங்களா? சோ இதுலயே உங்களுக்கு இருக்கும். இங்க பாருங்க, டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆபரேட்டர், இதுல புக் இருக்கு, உங்களுக்கு நியர் புக் இருக்கு. இங்கிலீஷ்ல தான் இருக்கு, ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் தான் இங்கிலீஷ் புக்கு இந்த இருக்கு. டைரக்டா போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், அப்படியே உங்களுக்கு வந்துடும். டைரக்டா போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? சோ இதுக்கு மேல நான் எவ்வளவு என்ன சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பம்ப் ஆபரேட்டர், அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுட் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் இந்த பிசியோதெரபி, இதெல்லாம் வந்து நிறைய புதுசா உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், கெமிக்கல் பிளான்ட், கண்டிப்பாக இதை வந்து எதிர்பார்க்கலாம். மெயின்டெனன்ஸ் மெக்கானிக், சோ இதெல்லாம் இப்ப புதுசா கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுல எது வேணாலும் வரலாம். சரிங்களா? இதுல எது வேணாலும் உங்களுக்கு வரலாம், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எது வேணாலும் உங்களுக்கு வரலாம். சோ இங்க பாருங்க, கம்ப்யூட்டர் எய்டர், எம்ப்ராய்டரி டிசைனிங், வெல்டர், ஃபேப்ரிகேஷன், ஃபிட்டிங். வெல்டர்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணுதான் வந்திருக்கும். சோ இந்த மாதிரி தனித்தனியா வரலாம், இல்ல ஸ்பெசிபிக்கா கேட்கலாம், இல்ல மொத்தமா சேர்ந்து கேட்கலாம். மரைன் ஃபிட்டர் இது உங்களுக்கு இருக்கு. மரைன் ஃபிட்டர் இந்த தடவை புதுசா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர் வரலாம். இங்க பாருங்க எவ்வளவு ட்ரேட் இருக்கு பாருங்க. சோ இந்த ட்ரேட்ல எது வேணாலும் தாராளமா கேட்கலாங்க, எது வேணாலும் தாராளமா கேட்கலாம். சோ தயவு செய்து போய் பாருங்க, இதை ஃபுல்லா தயவு செய்து பாருங்க. சோ இப்போதைக்கு 10 போஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, இன்னும் 10 போஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இவ்வளவு டெக்னிக், இவ்வளவு ட்ரேட் வந்து இருக்கு. சோ இதுக்கெல்லாம் ஸ்டாக் வாண்டட் இருக்கிறப்ப வந்து இதை வந்து ஒவ்வொன்றா நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. சோ அதனால எதுனாலும் ப்ராப்பரா ஃபியூச்சரிஸ்டிக்கா பிளான் பண்ணி இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? அதாவது சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. சின்ன சின்னதா இப்ப இருந்தே நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா கடைசியில உங்களுக்கு வந்து பெரு வெள்ளமா உங்களோட சேமிப்பானது ஒரு கட்டத்துல உதவும். அதுதான் முக்கியமான விஷயம். சோ இப்ப இருந்தே நீங்க வந்து ஒவ்வொரு சிலபஸ் டாபிக் வைஸா படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா உங்களால இது பண்ண முடியும். இல்ல சார் இந்த புக்லாம் இல்லை அப்படின்னா நான் பழைய வருஷத்துக்கு நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நான் ஐடிஐ புக்ஸ் போட்டிருந்தேன். நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஐடிஐ புக்ஸ் போட்டிருந்தோம். சோ அதை நான் வந்து என்ன பண்ணேன், உங்களுக்கு கீழே லிங்க் வைக்கிறேன். டைரக்டா ஐடிஐ புக்ஸ் எல்லாம் நீங்க அதுல டவுன்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு இதுல போய் டவுன்லோட் பண்ண தெரியல சார், நான் 3ஓட லிங்க்குமே உங்களுக்கு வச்சிருவேன். எதுவும் உங்களுக்கு தெரியலனாலும் தாராளமா வச்சு. சரிங்களா? சரி சார், புக் எல்லாம் சொல்லிட்டீங்க, இப்ப நீங்க என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சிலபஸ் ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கணும். சோ சிலபஸ் கம்ப்ளீட்டா இப்ப வரைக்கும் இருக்கிறதுக்கு உண்டான சிலபஸ் டிஎன்பிசி வெப்சைட்ல அப்டேட் பண்ணாங்க. ரெக்யூர்மெண்ட் போயிட்டு டிஎன்பிசி சிலபஸ் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் எல்லாத்துக்குமே இங்க பாருங்க வரிசையா இருக்கு பாருங்க. சோ இதுல இருந்து இங்க வரைக்கும் உங்களுக்கு இப்ப வரைக்கும் அப்டேட் ஆனது இந்த டெக்னீஷியன் பவர் எலக்ட்ரானிக்ஸ் வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஐடிஐ ஸ்டாண்டர்ட். ஐடிஐ ஸ்டாண்டர்டுக்கு டிப்ளமோ எலிஜிபிள் தான், பிஇ எலிஜிபிள் தான், நல்லா பாத்துக்கோங்க. சோ இது எதனால ரீசன்னா இது ஸ்டாப்பா பண்ண போறாங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்காக தான் எல்லாத்துக்கும் எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. யார் யார் எலிஜிபிளா இருக்காங்களோ அவங்க தான் வந்து எழுதலாம். ஏஜ் லிமிட் வந்து நோட்டிபிகேஷன்ல பாத்துட்டாங்க. சரியா? கிளியராங்க? சோ இது போக நம்ம சைட்ல இருந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா புக்ஸ் உங்களுக்கு சொல்லியாச்சு. சோ ஒவ்வொன்றுக்கும் உண்டான டெஸ்ட் பேட்ச்,
அந்த ஐடிஐ புக்ஸ் சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொருக்கு உண்டான டெஸ்ட் பேட்சஸ் நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சிலது வந்து இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கும், சிலது வந்து தமிழ் இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ தமிழ் இங்கிலீஷ்ல இருக்கிறதுல வந்து நிறைய என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சம்டைம்ஸ் ஒரே கொஸ்டின் நிறைய தடவை வந்திருக்கலாம் தான் சொல்றேன். சில நேரம் வந்து வராமலே இருக்கலாம். மேக்சிமம் ரிப்பீட் ஆகாத மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ரிப்பீட் ஆனாலும் திரும்பியும் படிச்ச மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க அப்படிங்கறத என்னோட கருத்து. ஸோ கோட் நம்பர், சப்ஜெக்ட் பேப்பர் எல்லாமே மென்ஷன் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம், எல்லாத்துக்கும் உண்டான PDF டெஸ்ட் பேட்சஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ சிலது வந்து இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கும், சிலது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். சிலருக்கு 2000 நிமிஷம் இருக்கும், சிலருக்கு 1000 நிமிஷம். ஆனா 10 யூனிட்டுமே கவர் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ தயவு செய்து வேணுங்கிறவங்க இந்த PDF வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, டெஸ்ட் எழுதி பாருங்க. இல்ல சார் நான் புக்கை வச்சு படிச்சுக்கிறேன் அப்படின்னா தாராளமா படிங்க. ஆனா படிங்க. நீங்க யார்கிட்டனாலும் புக் வாங்கலாம், என்கிட்ட இல்ல, நீங்க யார்கிட்டனாலும் புக் வாங்கலாம், என்னனாலும் பண்ணிக்கலாம். ஆனா படிங்க படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. தயவு செய்து நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு உண்டான தொடர்ந்து அப்டேட் நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா கொடுப்போம். தயவு செய்து அதே மாதிரி பேப்பர் 1க்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்கு உண்டான ப்ராக்ரஸும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேப்பர் 1க்கு உண்டான ப்ராக்ரஸும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து வந்து என்னன்னு பாருங்க, தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நம்ம மெட்டீரியல் வாங்கி படிச்சாலே போதுமானது. ஜிஎஸ்சிக்கு இருக்கு, மேக்ஸுக்கும் ஜிஎஸ்க்கும் வந்து கிளாஸஸும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே தொடர்ந்து ஒவ்வொரு அப்டேட்டா வரும். தயவு செய்து அதே மாதிரி வராத ட்ரேடுக்கு உண்டான PDF டெஸ்ட் பேட்சஸும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்டேட் ஆகும். தயவு செய்து நம்மளால முடிஞ்சதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு சப்போர்ட் பண்றோன்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. போன தடவை யார் யாரெல்லாம் நம்ம மெட்டீரியல் வாங்கி படிச்சு பாஸ் ஆகிக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மத்தவங்களுக்கு ஒரு உந்துகோலா இருக்கும். இல்ல சார் இது நம்ம யூஸே இல்ல சார் அப்படின்னு சொன்னீங்கனால தாராளமா சொல்லுங்க. ஏன்னா மத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். புரியுதா? இவங்க கிட்ட மெட்டீரியல் வாங்கினா அது வந்து கொஸ்டின் வரும், நம்மளால படிக்க முடியும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும். அதனால நீங்க என்னன்னாலும் தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. ஒண்ணுமே ஜெனுவனா இருந்துட்டு நம்ம போயிடும். சார் இது நல்லா இல்லை சார், அடுத்த தடவை மாத்தி கொடுங்க சார், தாராளமா மாத்தி கொடுப்போம். சில அப்டேட்டட் மெட்டீரியலும் நம்ம கொடுப்போம். இப்ப இங்கிலீஷ்ல இருக்கிறதுலாம் சிலருக்கு நம்ம இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல ரெடி பண்ணி நம்ம கொடுப்போம். ஸோ அதுக்கு நீங்க வெயிட் பண்ணணும். இல்ல சார் இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சா தாராளமா படிங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி மெட்டீரியல் இருக்கு, ஃபீல்ட் அசிஸ்டன்ட் இருக்கு. ஸோ அது போக உங்களுக்கு ட்ரிபிள் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே செப்பரேட்டா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல்ல யாரும் ஜாயின் பண்ணாம இல்லை, தயவுசெய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.